அடுத்து வந்து பேரை காணோம் ஒருத்தருக்கு, அதே சோதான் நினைக்கிறேன். தலாக்கை பற்றிய கேள்வி. பிரச்சனை அதிகமாக இருக்கிறது அவருக்கு. முடியவில்லை என்றால் விவாகரத்து பெற்றுக்கொள்ளலாம் என்றும், இதற்கு அல்லாவின் அரசு நடுங்குகிறது என்றும் குரானில் உள்ளதே, விவரம் தாருங்கள். அல்லாவின் அரசு நடுங்குமான்னு கேட்குறார். அதாவது இந்த விவாகரத்து தலாக்கு சொல்வதை பற்றி பரவலாக மக்கள் மத்தியில் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. மக்கள் மத்தியில் பரப்பப்பட்ட ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால், ஒருத்தன் வந்து மனைவி விவாகரத்து செஞ்சால் அரசு நடுங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் என்ன செய்கிறாங்க, பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் ஒன்றை அனுமதிச்சிட்டான். அனுமதித்த ஒன்றுக்கெல்லாம் என்ன செய்யாது, அரசெல்லாம் நடுங்காது. அல்லா தான் சட்டத்தை தந்துருக்கிறான். அவனே தந்துவிட்டு அந்த அரசு நடங்குதுன்னா அது தலாக்கு சட்டத்தை தராமல் இருந்திருப்பானே. விவாகரத்து என்பதே வந்து சேர்ந்து வாழ இயலாது, எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டோம், இனிமேல் வராதுங்கிற நிலையில் அந்த முடிவு எடுப்பான். அப்படி எடுத்தானேயானால் அது எடுக்கலைன்னா வேறு மாதிரி விருதம் ஏற்பட்டு போயிடும் என்பதற்கு தான் அந்த தலாக்கு மார்க்கத்தில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த தலாக்கு என்பதை சொல்லிவிட்டு அதுக்கு அரசு நடங்கும், நீங்கள் வந்து விவாகரத்து பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விவாகரத்து சட்டமே கேள்விக்குரியது ஆகிடுது. அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் அவர் கேட்குறாரு. குரானில் இருக்குங்கிற அரசு நடங்குதுன்னு குரானில் இல்லை. இவர் சொன்னபடி என்ன செய்ய, அரசு நடுங்குகிறது என்று குரானில் உள்ளது அப்படின்னு கேட்குறாரு. குரானில் அதை பற்றி என்ன செய்யலை, அரசு நடுங்குது என்றெல்லாம் இல்லை. ஆனால் நம்ம அநியாயம் பண்ணக்கூடாது யாருக்கும் இருக்குது. நல்லா இருக்கிறவள வேணும்னு தலாக்கெல்லாம் சொல்லக்கூடாது. தலாக்குன்னா அதுக்குரிய ரீசன், அதுக்கு உள்ள ஒரு ஆண் பெண்ணுக்கு தான் தெரியும். அது அவங்களுக்குரிய தகுந்த ரீசன் இருந்து அவங்களுக்குள்ள ஆணோ பெண்ணை விவாகரத்து வாங்கினால் அதில் எந்த குற்றமும் வராது. சும்மா அநியாயத்துக்காண்டி வாங்கினான்னா அதுக்கு அநியாயத்துக்காக இல்லை ஒரு கேள்வி மறுமையில் கேட்பான். உலகத்தில் அந்த உரிமையை எல்லாம் கொடுத்துட்டான். இப்போ அந்த ஹதீஸை பொறுத்தவரை என்னென்னா, ஒரு ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால், அஹ்பார் இஸ்பஹான்ங்கிறது இன்னும் ஏராளமான நூல்களில் ஒரு ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்கிறாங்க, தஸவ்வஜு வலா துதல்லிகு, திருமணம் செய்யுங்கள், தலாக் சொல்லாதீர்கள். இப்போ இன்ன தலாக்க எஹ்தஸுலஹுல் அரசு, தலாக் சொல்லும் பொழுது அரசு நடுங்குது அப்படின்னு ஒரு ஹதீஸ் வந்து அலி அவர்கள் பெயரில் ரசூலுல்லாஹ் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏராளமான நூல்களில். பதிவு செய்யப்பட்ட எல்லா நூல்கள்லையும் அம்ர் இப்னு ஜுமைங்கிற ஒரு சஹாபி தான் அறிவிக்கிறார், ஒரு அறிவிப்பாளர். இவர் யார் என்று கேட்டால், நம்பகமான ஆளுக்கு பேரை யூஸ் பண்ணி பொய்யா சொல்லுவார். ஹதீஸை வந்து இட்டுக்கட்டுற ஒரு ஆள். இவர் எப்படி பெயர் எடுத்தவர்னு கேட்டால், ஹதீஸை இவராக தயாரிப்பார். இவர் ஒரு கருத்துக்கு வந்து தலாக்கை பற்றி கண்டிக்க என்ன செய்யணும், அரசு நடங்குன்னு தயாரிக்கிறது. தயாரித்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்கிறது. அது யார் பேரில் சொல்லுவார், நல்ல நம்பிக்கையான நாலு பேரை போட்டு விட்டுருவார். நம்பகமானவர்கள்னு ஹதீஸ் கலையில் இருப்பாங்கள்ல, அவங்க பேரை பயன்படுத்தி இட்டுக்கட்டுற ஒரு ஆள். ஹதீஸை இட்டுக்கற்றுவர் என்று அறியப்பட்ட ஒருத்தர் தான் இது அறிவிக்கிறார். இன்னொரு அறிவிப்பாளர், அடுத்த அறிவிப்பாளர் ஜுவைபிர்னு ஒருத்தர் அறிவிக்கிறார் இதே ஹதீஸ்லேயே. இவரும் இட்டுக்கட்டுற ஒரு ஆள். ரெண்டு பேர் ஹதீஸை இட்டுக்கட்டக்கூடிய ஆட்கள் வந்து இதன் அறிவிப்பாளரில் வர்ற காரணத்தினால தலாக்குனால் அரசு நடுங்குது என்பது பொய். குரான்லையும் இல்லை, ஆதாரபூர்வமான ஹதீஸ்லையும் இல்லை. இந்த இருக்கிற அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், இரு இட்டுக்கட்டுற அறிவிப்பாளர்களால் அறிவிக்கப்படுது. எந்த கித்தாபில் வந்தாலும் இவங்க தான் வர்றாங்க. எந்த கித்தாபில் இந்த ஹதீஸ் வந்தாலும் இந்த ரெண்டு அறிவிப்பாளர் வழியாகத்தான் வருது, வேற யார் வழியாகவும் இது வரலை என்ற காரணத்தினால் இது வந்து பலவீனமான ஹதீஸ் என்று நம்ம இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக